Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். செட் தியரி கம்ப்ளீட்டா கொடுத்துட்டேன். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே 11th போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் 12th போர்ஷன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ணுவேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்டெகிரல் கால்குலஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நிறைய சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு வந்து அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதை எப்படி டிஃபைன் பண்ணி எப்படி இதுல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா f of x is equal to x square g. Algebra of real functions தான் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு ப்ராப்ளம் போடலாம். Algebra of functionsனா f g ரெண்டு ஃபங்க்ஷன், ரெண்டு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ல அடிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு ஃபங்க்ஷனை எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி வந்து நம்ம டிவைட் பண்றது அப்படிங்கிறது விஷயமா தான் சொல்ல போறோம். f from x to r, ஏதோ ஒரு x to r, x is a subset of real numbers. அதே மாதிரி y g from x to r, x is a subset of real numbers ஆ இருக்கும். இப்போ f plus g of x equal to f of x plus g of x for all x belongs to x. நம்ம வந்து டொமைன்ல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், அதுக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். சரியா, ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணி f of f plus g of x is equal to f of x plus g of x. இதே மாதிரி f minus g of x is equal to f of x minus g of x. அடுத்தது f g of x is equal to f of x into g of x. அடுத்தது f by g of x equal to f of x by g of x provided g of x not equal to 0. provided g of x என்னது not equal to 0. சரிதானா? இதுதான் நம்ம டினாமினேட்டர் 0வா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகாது, டிஃபைன் ஆகாது. அதனால ஃபங்க்ஷன் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்ய முடியும், டிஃபைன் பண்ண முடியும். அதுக்காக தான் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் இதுல போட்டிருக்கேன். சரிதானா? இப்ப பாருங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம பண்றது, இதை எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பாருங்க. f of x is equal to x square, g of x is equal to 2x plus 1 கொடுத்திருக்கு. அப்போ f plus g of x is equal to f plus g of x equal to f of x plus g of x. சரியா? f of x என்னது x square, g of x என்னது 2x plus 1. அவ்வளவுதான். சரியா? அடுத்தது f minus g of x, f minus g of x equal to f of x minus g of x equal to x square minus g of x என்னது 2x plus 1 இல்லையா, equal to x square minus 2x minus 1, x square minus 2x minus 1. அடுத்தது f g of x கண்டுபிடிப்போம். f g of x equal to x square into 2x plus 1 equal to 2x cube plus x square. சரியா? அடுத்தது பாருங்க, f by g of x equal to f of x by g of x equal to x square by 2x plus 1. x square by என்னது 2x plus 1. இதுல டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 0 ஆகிடுது. 0 ஆகக்கூடாது, அப்படிதானா? அப்ப டினாமினேட்டர் 2x plus 1 எப்ப 0 ஆகும், 2x equal to minus 1, x is equal to minus 1 by 2. x க்கு நீங்க minus 1 by 2 போட்டீங்கன்னா 1 by 2 1 by 2 0 ஆகும், minus 1 plus 1 0 ஆகும். அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகணுமா
x not equal to -1/2. இதுதான் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் உண்மையா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான். இப்ப டினாமினேட்டர்ல என்ன போட்டா 0 வரும், என்ன போட்டா 0 வரும், -1/2 போட்டா 0 வரும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, -1/2 போடக்கூடாது. அதுதான் x not equal to -1/2ல மட்டும்தான் f by g of x நமக்கு என்ன செய்யும், டிஃபைன் ஆகி இருக்கும். சொல்றது புரியுதா? சரிதானா? இப்ப டினாமினேட்டர் எந்த இடத்துல 0 வருமோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப டினாமினேட்டர் எந்த இடத்துல 0 வரும்னு நான் கண்டுபிடிச்சு பார்த்திருக்கேன். எந்த இடத்துல 0 வருது, எந்த இடத்துல 0 வருது, x equal to -1/2. அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, x equal to -1/2 சூஸ் பண்ணக்கூடாது. சரிதானா? இவ்வளவுதான் விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி f of x is equal to root x, g of x is equal to x. So f plus g of x equal to root x, sorry, f of x, step எழுதுவோமே, f of x plus g of x equal to root x plus x. இதான் ஆன்சரே தான். அடுத்தது f minus g of x equal to f of x minus g of x equal to root x minus x, root x minus x. அடுத்தது f g of x பாருங்க, x of g of x, f g of x, f g of x equal to f of x into g of x, root x into x. root x ங்கிறது என்னது, x power 1/2. இது என்னது, x power 1. அப்ப பவர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1/2 plus 1 equal to x power என்னது, 3/2, x power 3/2. அடுத்தது f by g of x என்ன வரும்னு பாருங்க, f of x by g of x. f of x எவ்வளவு, root x, g of x என்னது, x. அப்ப இப்படியே நாலும் போட்டுக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம், root x by root x into root x. சிம்பிளிஃபை பண்ணி எழுதனாலும் எழுதலாம், 1/root x, 1/root x. சரியா? அப்ப இதுல நம்ம x க்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 வரும், 0 கொடுத்தா 0 வரும். அப்போ நம்மளுக்கு x not equal to 0 இருக்கணும். டினாமினேட்டர்ல என்ன போட்டா 0 வருதோ அந்த நம்பரை நம்ம என்ன செய்யக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. சரிதானா? ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ரொம்ப கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம இப்போ 11th இதில் யூனிட் 1ல் 11th போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அடுத்து 12th போர்ஷன் நடத்த போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணால் மட்டும் காணாது, நிறையா ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணாதான், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்குறேன், எனக்கு இதனால எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. அதனால நிறைய வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு உத்வேகத்தில் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் கொடுப்பேன். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா IIT JEE மெயின்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம்.